நன்றி ராஜா. பிதாவே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக துதிக்கிறோம். விசேஷ நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளாண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். அந்த யாரும் ஆசீர்வதிங்க. நாளில் நம்ம காணிக்கை எடுக்க போகிறோம். இன்னைக்கு செலுத்துகிற காணிக்கை இந்த காணிக்கை ஏழைகளுக்காக கொடுக்கப்படும். இது நீங்க எடுக்கிற காணிக்கை ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். காணிக்கை எடுத்துக்கொள்ளும், ஜீவிக்க போகிறோம். கிருபை எனக்கு நிறந்தவரே, தகப்பன ஏழைகளுக்கு இறங்குறவன் கடன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியே நாள் எடுக்கிறது காணிக்கை சொன்னோம். ஏழைகளை உபசரிக்க முடியாது, ஏழை தேர்வு சிந்திக்க முடியாது. இந்த காணிக்கை ஆசீர்வதிக்க கொடுக்கிற ஒவ்வொரு கரையும் ஆசீர்வதிக்கணும். ஜெபத்துக்கு கொள்ளுகிறோம். தேவனோட கிருபை கரம் எங்களை தேவை சந்திக்கிறதுக்காக நன்றி. கொடுங்கள் 40 கொடுத்து கத்தராங்க. அப்படியே அவங்க சரி தொழில்கள், வேலைகள், வியாபாரம் அத்தனையும் ஆசீர்வதிக்க பத்திரிக்கை படுகிறோம். இயேசு மாஜித்தான். ஆமென். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். Thank you Jesus. கருத்து கொடுங்க. கர்த்தர் வார்த்தைக்கு போவாங்க. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை எனக்கு நிறைந்த எங்க தேவமே, அப்பா பிதாவே, அன்பான தேவமே, இந்த நாளில் சுவாமி நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தியானிக்க முடியாதவும், இயேசு இதற்காக பிறக்கணும், ஏன் இயேசு பூமிக்கு வரணும், ஏன் மனித அவதாரம் எடுத்து வரணும், ஏன் தேவன் பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வர வேண்டும் என்று குறித்த காரியத்தை நாங்கள் சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. Father, we pray that you speak to us tonight. Help us to know the reason why Christ need to come this is world. And Father, we pray the moment that you commit to you, we pray that you speak to each and every one of us. We open our heart to you. எதிர்த்த முதல் புக் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லா பாவங்களும் மன்னிங்க, எல்லா மீறுதல குற்றங்களை குறைகளை மன்னித்து ரசத்தாலே கழி பரிசுத்தப்படுத்த ஒப்பு பிடிச்சு இருக்கிறோம் ஆண்டவரே. நாளை நீங்கள் பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிற மகிழம் ஓகே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஓகே, இன்னைக்கு என்ன ஆராதனை? இந்த ஆராதனை சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனை.
அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ஆராதனை என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததை நம்ம பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆகையில உங்களுக்கு கிறிஸ்துமஸ் என்ன what is the meaning of Christmas to you? சொல்லுங்க, அமைதியா இருக்குங்க, பேசுங்க. கிறிஸ்துமஸ்னா என்ன உங்களுக்கு? வேற ஆண்டு பிறந்தனால அப்புறம் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஓகே, அப்போ தேவன் பார்வையில கிறிஸ்துமஸ் என்ன நினைக்கிறீங்க? What is Christmas in the eyes of God? அப்ப இந்த உலகத்தில் பார்க்க போனா கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை கொண்டாடும் போது, ஒரு நாள் கொண்டாடும் போது அநேக மக்கள் என்ன செய்வாங்க? பொதுவாக என்ன செய்வாங்க? கொண்டாட்டம், செலிப்ரேஷன். அப்புறம் என்னது? சில பேர் என்னது போங்க, வெக்கேஷன் போவாங்க. இங்க போங்க, வெக்கேஷன் போவாங்க, ஹாலிடே போறவங்க. அந்த நாள் பூரா வெக்கேஷன், அந்த ஒரு வாரம் அப்படியே வெக்கேஷன் போயிடும், வெளியூர் போய் சுத்தி பார்த்துட்டு. இந்த வருஷம் போக முடியல, ஏன்? கோவிட் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அப்புறம் என்னது? புது சட்டை வாங்கணும், புது உடுப்பு உடுத்தணும். வேற என்னது? கிறிஸ்துமஸ் பார்ட்டி, வீடு அலங்கரிக்கணும், கிறிஸ்துமஸ் மார்க்கெட் ஜோடிக்கணும், கலர் லைட்டு போடணும், அதுக்கு டெக்கரேஷன் போய் பார்க்கணும். இந்த டெக்கரேஷன் நடக்கும். அப்புறம் செய்வாங்க, பலகாரம் செய்வாங்க. விசேஷமா அநேக இடத்துல வீட்டில் என்ன இருக்கும்? டர்க்கி இருக்கும், என்ன இருக்கும்? பான்கோழி, நெக்கோழி, பான்கோழி இருக்கும், டர்க்கி. அப்புறம் என்னது? விதவிதமான பலகாரம். ஆனா பலகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் கேக் மட்டும் பேஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஃப்ரூட் கேக் இப்படியாக பல, அது இன்னொரு கூட்டம் தண்ணி எல்லாம் அடிக்கணும். என்னது? அதனால குடிச்சு வெறுத்து அவங்க அப்பதான் கிறிஸ்துமஸ் இல்லாடி குடிக்காத கிறிஸ்துமஸ் இல்லை அவங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் அந்த நாள்ல என்னது? பாவத்துல விழுந்து, விபச்சாரத்திலும் அசுத்தத்தில் விழுந்து அது ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. எப்படியாக பல விதமான கூட்டம் போயிட்டு இருக்கு. இவைகளாம் தேவன் பார்க்கும் போது அவருக்கு எப்படி நினைச்சு பாருங்க. தேவனுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அங்கே நமக்கெல்லாம் தெரியும் கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவராக இயேசு பிறந்த நாள்னு நம்ம கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனா இருந்ததுக்கு இயேசு பிறந்தாங்க யாருக்கு தெரியாது. Nobody knows when what was Jesus Christ born exact 25th of December. No one knows. அந்நாட்களில் ரோமன் அரசாட்சியில் இருக்கும்போது, during the times of the Roman Empire, they were ruling all over the world. When they become Christians, அவங்க கிறிஸ்துவ மாறும்போது அந்த இருபதாம் தேதி அவங்க அது வேற பண்டிகை, அது வேற பண்டிகை. ஆகவே அவங்க கிறிஸ்துவ மாற என்ன ஆயிட்டாங்க? அந்த நாளை கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படியாக நியமித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே நமக்கு என்ன தேதி நமக்கு முக்கியம் இல்ல. என்ன முக்கியம்? ஒரு நாள் நினைவுக்கிறோம், ஆண்டவர் இயேசு எனக்காக பிறந்தார் நினைவுக்கிறோம். அதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவன் எதுக்காக அது கூட பார்க்கும்போது, ஆரம்பத்துல தேவன் உலகத்தை படைக்கும் போது, in the beginning when God created the world according to Genesis, God saw everything he created was good. ஆண்டவர் ஆதியில உலகத்தை படைக்கும் போது எல்லாம் அப்படிதான் படைத்தது. குட் சொன்னாரு. எல்லாம் பார்த்து குட் குட் குட். Everything was good. Everything was, சொல்லுங்க குட். சொல்லுங்க குட். Everything was good. Everything was perfect. அல்லேலூயா. அப்படி இருந்துச்சு. ஆறாவது நாள் ஆண்டவர் மனுஷன் படிச்சார். எப்ப படிச்சார் ஆண்டவர்? ஆறாவது மனுஷன் படிச்சார். On the 6th day when God created Adam out of dust, அந்த மண்ணை எடுத்து தேவன் மண் மடத்து படிச்சாரு. God breathed into his nostril and man became a living soul created by God in his image. அப்ப ஆண்டவர் மண்ணை எடுத்து மண்ணை படிக்கும் போது அந்த மண்ணை எடுத்து ஒரு ரூபத்தை படிச்சு, ஒரு சுரூபத்தை படிச்சு அந்த நாசிலை ஊதும் போது அவன் ஜீவாத்மா. அல்லேலூயா. ஆமென். மனிதன்
ஜீவாத்மாக மாறினான். அல்லையா? அப்போ தேவன் மனிதனை தன் சாயலாக தன் ரூபமாக படித்தார். God created man in his likeness, in his image. அல்லையா? ஆமென். இதுக்காக தேவன் மனுஷன் படித்தார். மனிதனோடு உருவாகும்படியாக, மனிதனோடு உருவாகும்படியாக, to have relationship and fellowship with mankind. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது? தேவன் மனிதனுக்கு சும்மா சின்ன டெஸ்ட் கொடுத்தார். என்ன கொடுத்தார் ஆண்டவரே? சின்ன ஒரு பரீட்சை. சொல்லுங்க, பரீட்சை. ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட் அது? அப்படி சொன்னாரு, ஆதாமே உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். உனக்கு சொல்லுங்க, எல்லாம் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகள், ஓன பிராணிகள், மீன்கள் எல்லாமே உனக்கு சொந்தம். பூமி நீ பழகி பெருகி சுகந்திரம் என் தாய் சொல்லி தேவன் அதிகாரம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மனுஷனுக்கு ஆண்டவரே ஒண்ணுதான் சொன்னாரு, ஆதாமே ஆதாமே எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆனா இந்த மரத்தை பாட்டு பண்ணி சாப்பிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு ஏதன் தோட்டத்தை உண்டு பண்ணி, ஒரு கார்டன் ஈடன் உண்டு பண்ணி, அந்த தோட்டத்தில் அவரை வச்சு அந்த கார்டனை பாதுகாத்து கொள்ளு, பராமரித்து கொள்ளு. ஆனால் அந்த கார்டனுக்கு இந்த மரத்தை கண்டுபட்ட நீ புசிக்காத. அல்லேலூயா. ஒரு சிம்பிளான டெஸ்ட். சொல்லுங்க, சிம்பிள் டெஸ்ட். பெரிய காரியம் இல்லை, சின்ன ஒரு காரியம். இப்போ எல்லாம் நீ சாப்பிட்டு, ஆனால் இது மட்டும் சாப்பிட்டாங்க. இதுக்காக தேவன் பரிசு பண்ணாங்க. ஆதாமே, ஏன்னா ஆண்டவர் என்ன விருப்பம்? மனிதன் தன் தேவனை தன் விருப்பத்தோடு அவரை சேவிக்கணும். அல்லேலூயா. கட்டாயமாக அல்ல. ஆமென். God doesn't require your submission to him out of force. God doesn't force you to worship him. நீங்க கட்டாயமாக சேவிக்கணும் அவர் விருப்பப்படல. அது மனிதனுக்கு என்ன கொடுத்தாரு? சுதந்திரம் கொடுத்தார். God give man freedom. ஆகியவரை தேவன் தூதருக்கு சுதந்திரம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தூதர் ஒரு தூதன் என்ன? யாரு பெரிய தூதரன்? யார மாறிட்டான்? அவன் சாத்தானா மாறிட்டான். லூசிபர் பிரதான தூதன், அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா சாத்தானா மாறி தள்ளப்பட்டுட்டான். ஆனா இப்ப மனுஷனுக்கு தேவன் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஆதாமே எல்லாம் உனக்கு, ஆனா இது மட்டும் சாப்பிடாத. நீ சாப்பிட்டா நீ இப்போ அதனால செத்துருவேன். அல்லேலூயா. ஆமென். பெரிய காரியம் இல்லையா? ஒரு மார்க்கு மட்டும் சாப்பிடாத, மத்தெல்லாம் நீ சாப்பிடு. மனுஷன் கீழ் படிச்சானா? என்னாச்சு? அந்த தோட்டத்துக்குள்ள சாத்தான் உள்ளுக்கு வந்துட்டான். யார் வந்தா உள்ளுக்கு? அந்த இடத்துல யார் வந்துட்டா? சாத்தான் உள்ளுக்கு வந்துட்டான். சாத்தான் உள்ளுக்கு வந்து ஒரு மிருகத்தை என்ன செஞ்சான்? பயன்படுத்தினான். என்னத்தை? பாம்பு. அவனுக்கு என்னது? பாம்பு அவனுக்கு அடிமையாச்சு. எல்லாத்தையும் பார்த்தாங்க. பாம்பு பேசியிருப்பான். பாம்பு ஓகே சொல்லிடுச்சு இருக்கு. பாம்பு ஓகே, நான் அவனுக்கு சேர்ந்துக்கிற சொல்லு. அப்ப பாம்பு ரூபத்துல போந்து என்ன செஞ்சான்? ஏவாள வஞ்சிச்சான். நீ சாப்பிட்டா சரி. படிங்க ஜெனிசிஸ் சாப்டர் 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஜடியான் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 இருந்து 6 படிங்க. டக்கு படிங்க, சத்தமாக சுத்தமாக. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கும் அது புசிக்கவும் அது கெடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீ சாக மாட்டேன்னு சொன்னான் பிசாசு. நீங்க புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும். நன்மை தீமை அறிந்து எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? தேவர்கள் போல இருப்பீங்கன்னு சொன்னது. அவன் ஊசி எடுத்து விட்டுருவான். யாரு? பிசாசு. நீ தேவரை சொல்லிட்டான். அப்புறம் அப்போ ஸ்ரீயானவர் அப்பதான் அந்த பழத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கு. பார்க்கிறது பழம் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க கண்டு
அதை கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். புருஷனுக்கு கொடுத்தார். அவனும் புசித்தான். அவனும் புசித்தான். என்னாச்சு? தேவன் சொன்னாரு இது புசிக்கணும்னு சொன்னாரு. நீ இது புசிக்காத. எவ்வளவு பணம் இருக்குப்பா, எவ்வளவு பணம் இருக்கு, அது சாப்பிடு. எவ்வளவு கொடுத்தாரு. ஆனா கூட மனுஷனுக்கு பாருங்க என்ன ஆச்சு? அந்த ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. இதை மட்டும் சாப்பிடாத. என்ன சொல்ற, இந்நாள் வரைக்கும் மனுஷன் புத்தி அப்படிதான் இருக்கு. ஆமா இல்லையா? இன்னைக்கு மட்டும் மனுஷன் புத்தி அப்படிதான் இருக்கு. ஆனா தொடனா அதான் தொடப்போம், செய்யணும் அதான் செய்ய போறோம். அங்க போதும் அங்க போக பார்க்கிறோம். ஏன் மனுஷன் புத்தி? ஏன் ஆதிலே வந்த புத்தி தான் அது. எங்க வந்துச்சு? ஆதாமுக்குள்ள வந்து பூந்த வந்த புத்தி வந்து அது இன்னைக்கு மட்டும் இருக்கு. அடுத்த தொடாத சாப்பிடாங்க. ஆனா எடுத்து சாப்பிட்டா என்னாச்சு? பூமியில பாவம் வந்துருச்சு. பூமியில பாவம் வந்துருச்சு. அதனால பாவம் என்னாச்சு? நியாயத்துக்கு வந்து விட்டது. Judgment came upon the world because of one man disobey God. Hallelujah. இந்த பூமி வந்து பரலோகம் போல இருக்க வேண்டியது. Amen. This earth was created to be like another heaven for God, but it became like a hell and man sinned against God. என்னாச்சு? நரகம் போல ஆச்சு. இன்னைக்கு ஏன் பூமியில எவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் சண்டை நடக்குது, அது நடக்குது, தேவன் இல்லையா, தேவன் இருக்காது. என்ன காரணம்? மனுஷன் தப்பு தான் காரணம். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பிசாசு இடம் கொடுத்தானோ அன்னிலிருந்து பூமி ஏதாச்சு? அழிவுக்கு இரையாகி விட்டது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம என்ன கேள்வி? கடவுள் இல்லையா? ஏன் நடக்குது? நம்ம தான் இடம் கொடுத்தோம். யார் இடம் கொடுத்தது? நம்ம தான். ஆமென். ஆனா இந்நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பயந்து நடக்க விட்டால், தேவனுக்கு கீழ்ப்படி நடக்க விட்டால், நடக்கிற காரியம் ஒன்னும் பயங்கரம் நடக்கும். Hallelujah. Hallelujah. பயங்கரம் நடக்கும். Unless we don't obey God, things will get worse and worse. You don't think that when you do something wrong, we escape from judgment. No, there is a consequence you need to face one day. Hallelujah. இன்னைக்கு பாவம் தப்பு செய்றோம், தப்பு தவறு மணிக்கு ஆனா அது விளைவு இருக்கு, நீ அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். ஆமென். அது சொல்றோம். என்ன சொல்றோம்? begin to preach to people. செய்யாதீங்க செய்யணும்னா நம்ம அல்லாஹ் பரவாயில்ல ஆண்டு மன்னிச்சு ஆனா மன்னிப்பாரு. ஆனா அது விளைவு ஒன்று இருக்கு தெரியுமா உனக்கு? அது நீ படம் கஷ்டப்படும் போது, நீ அழுவும் போது, கதறும் போது யாரு உனக்கு துணையா இருப்பா? அப்ப சொல்ல ஆண்டவரே விடுதலை கொடுக்கல. ஏன் விடுதலை கொடுக்கல? நீ பண்ண தப்பு ஆரம்பத்துல. அல்லேலூயா. ஆகலாம் எச்சரிக்கிறேன். ஆமென். அப்ப என்ன ஆச்சு? நாள்ல மனுஷன் தப்பு நாளாச்சு, தேவன் நியாயத்துக்கு விளக்கப்பட்டது. முதலாவது என்னது? தண்டனை யாருக்கு வந்துச்சு? பாவத்துக்கு. படிங்க பாருங்க, அதே 3ஆம் அதிகாரம் chapter 3 verse 14 to 19. 3ஆம் அதிகாரம் வசனம் 14-19 வரைக்கும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களையும் என்னாச்சு? சர்ப்பம் வந்து சபிக்கப்பட்ட பொருளாக மாறிவிட்டது. சர்ப்பம் வந்து சபிக்கப்பட்ட பிராணியாக மாறிவிட்டது. அதான் மனுஷன் பாம்பை கண்டா வெறுக்கிறான், பாம்பை கண்டா பயம் வருது, பாம்பு கண்டா சும்முடுறாங்க, அடிச்சுறாங்க. ஏன் அடிக்கிறாங்க? அந்நாள் கொடுக்கப்பட்ட சாபம் அது. படிங்க. நீ வயிற்றினால் அகன்று உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். என்ன தின்பாய்? மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். மனுஷனுக்கு பாம்புக்கு ஒண்ணு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அந்நாள்ல இருந்து. அப்புறம் அவன் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது அவங்களே ஸ்திரீக்கு வந்த சாபம் பாருங்க. நீ கர்ப்பமா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணு. ஏன் ஸ்திரீகளை வேதனைப்பட்டு பிள்ளை பெற்கிறாங்க தெரியுங்களா? இதான் சாபம். ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட சாபம் இது. வேதனை பிள்ளை பெறுவாய். ஆனா ஆசை யார் மேல இருக்கும்? புருஷன் மேல பற்றி இருக்கும். ஒரு வாட்டி புள்ள பத்திர விட்டு புருஷன் விட்டு போயிருவாங்களா? ஒரு கஷ்டப்பட்ட புள்ள பத்திர புருஷன் வேணா இருந்துருவாங்களா? இல்லையே.
ஆசை புருஷன் பத்தி தான் இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அல்லேலூயா. அப்போ ஏன் புருஷன் மனைவில ஏன் அவங்களை கஷ்டப்படுத்துறாங்க? ஏன்னா ஆரம்ப கொடுப்பட்ட சாப்பாடு தான் என்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது எல்லாம். ஆனா இப்போ காலம் மாறி போச்சு. பொண்டாட்டி புருஷனை போட்டு அடிக்கிறது அப்படியே இருக்குதான். சரி, ஓகே, படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நீ ஆதாமன் சாப்பிடுறதுக்கா நீ உன் மனைவி வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தனால புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்ன நீ புசித்ததுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. என்ன ஆச்சு? இப்போ பூமி சாபக்குள்ளாச்சு. என்னாச்சு? பாம்பு சபிக்கப்பட்டது. அப்புறம் இஸ்ரவேல் சாபத்துல போனா இப்ப ஆதாம் என்ன சாபம்? ஆதாம்னால பூமி சாபத்துக்குள்ளாக போய்விட்டது. அப்புறம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். எப்படி வளம் இருப்பாய்? வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. ஆமென். இப்ப என்ன ஆச்சு? பூமி சாபத்துக்குள்ளாக போயிட்டது. பூமி பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. பூமியில நீங்க காய்கறி நட்டீங்களா? காய்கறி நடுங்க வச்சுங்களேன். புல்லுலாம் எப்படி வருது? புல்லு யாரும் நடுவாங்களா? புல்லு முள்ளு செடியெல்லாம் எப்படி வருது? சொந்தமா வளருது. ரைட்டா? சொந்தமாக வளருது. ஏன்? பூமி சபிக்கப்பட்டனால. காய்கறி மட்டும் நல்லா நம்ம நெட்டு வைக்கணும். ஆனா முடிச்சுட்டு நட தேவையில்ல, சொந்தமா வருது. ஆனா அதனால தேவன் என்ன செஞ்சாரு? எல்லாமே சரி செஞ்சார். ஆகிய நாள்ல ஒரு மனிதன் ஆதாம் என்னாச்சு? பூமி சபிக்கப்பட்டது. மனு சபிக்கப்பட்டு போனா, இசை சபிக்கப்பட்டு போனா. அல்லேலூயா. யாருனால? ஒரு மனுஷன் ஆதாம் மேல. தேவனும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த எசிரி கொண்டு சாத்தான் வஞ்சித்தானோ, எந்த எசிரி அதே எசிரி கொண்டுதான் ஆண்டு செல்லுது. இயேசு பூமி பிறக்கும்படியெல்லாம் தேவன் எசிரி பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். The very woman that was deceived by Satan, God reversed it the other way around. God used the same woman. I'm not talking about Eve. I'm talking about woman. God used a woman to bring forth His Son into this world to defeat Satan. Hallelujah. பிசாசை முறியடிக்கும்படியாக, பிசாசு திட்டங்களை அழிக்கும்படியாக சொல்லுது. தேவனுக்கு விருப்பம் வந்தார். பிசாசுக்கு அழிக்கும்படியாக பூமிக்கு வந்தார் சொல்லுது. ஆமென். Hallelujah. So Christ came to destroy the work of Satan. Amen. எப்படி வராரு? எந்த இஸ்ரீ பிசாசு பயன்படுத்தினாரோ அதே இஸ்ரீ தேவன் பயன்படுத்தினார். எது பயன்படுத்தினார்? தன் குமாரன் பூமி கொண்டு வரும்படியாக. இதுக்காக அதே பிசாசை முறியடிக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. Amen. So it is God's plan to send His only begotten Son into the world through a woman who was deceived by Satan to born as a human to defeat Satan and set mankind free from death that was pronounced to man by God. Hallelujah. தேவன் சொன்ன என்னது? நியாய தீர்ப்பு தேவன் அது என்ன செய்றாரு? திருப்பி அவர் என்ன செய்றாரு? அவர் மகன் மூலமாக, தன் குமாரன் மூலமாக தன் மாத்துகிறார். Hallelujah. 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 ஆகிய பார்க்கிறோம் தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார்? God chose Mary, a virgin, to conceive Jesus through the power of God. God planted the seed into a womb. Amen. ஆகிய நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? மரியாள் ஒரு கன்னியஸ்ரீ மூலமாக தேவன் கற்பத்திற்கும்படியாக தேவன் ஆண்டு என்ன செஞ்சாரு? அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். படிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம், Luke chapter 1. லூக்கா 1ஆம் அதிகாரம். Luke chapter 1, 26 to 38. ஆறாம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள
ஆமென். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்த கன்னி பேர் மரியாள். யார் வராங்க? தேவதூதன் வரார். அவர் பேர் என்னது? கேப்ரியல். தேவதூதன் பேர் என்னது? கேப்ரியல் தேவதூதன் அங்க வருகிறார். அப்புறம் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவரே. இல்லங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 1 verse 26 to 38. மலையாளம் வந்து லூகாஸ் சாப்டர் 1 நம்ம 38. ஓகே, நான் படிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடன் இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீங்க ஆசீர்வதி. அப்புறம் எல்லா ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று என்ன ஆண்டவர் மரியாதை தேர்ந்து கொண்டார். அப்புறம் கலங்கினா. அப்ப பாருங்க, தூதரை பார்த்தோன்னாச்சு மரியாதைக்கு பயம் வந்துச்சு. ஏன் அவங்க தூதரை வந்து பார்க்க வந்துட்டாங்க, இல்ல கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்புறம் அவ சிந்திக்கிறா தூதர் வந்திருக்காங்களே, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யார் அவரு? அவரு பெரியவராய் இருப்பார். யாரு? உன்னதமான தேவன் குமாரன் என்னப்படுவார். ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அல்லேலூயா. அம்மாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ பார்த்தோம், ஆரம்பத்துல ஆதாம் செய்த தவறுனால உலகத்தில் பாவம் வந்துச்சு. அல்லேலூயா. எப்படி பிசாசன் ஒரு இஸ்திரி கொண்டு ஆதாம பாவத்தில் உள்வச்சானோ, அதே இஸ்திரி கொண்டு தேவன் தேவகுமார் பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. எதுக்கு வருகிறார்? பிசாசு செய்ததை முறியடிக்கும்படியாக, to defeat the plan of Satan. Amen. To restore back. Hallelujah. Hallelujah. As sin came through one man Adam and made all men sinful. ஒரு மனிதன் மூலமா பாவம் வந்து எல்லா மனிதரும் பாவமாயிட்டாங்க வேறு சொல்லுது. Also through one man Jesus Christ came righteous. இந்த ஒரு மனிதன் இயேசு மூலமா தான் என்னது நீதிமானா ஆக்கப்பட்டோம். Hallelujah. We became righteous. Forgiveness and redemption came. பாவம் மன்னிப்பு கிடைச்சது, மீட்பு கிடைச்சது ஒரு மனிதன் மூலமாக. That one man Jesus need to die. That too came to pass as a sacrifice for the fall of Adam. ஆதாம் செய்த தவறுனால தேவன் சொன்ன ஆதாம்கிட்ட இந்த பழத்தை புசித்தா நீ சாகவே சாகா சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. அந்த சாவை இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆமென். அந்த மரணத்தினால் நமக்கு என்னாச்சு? இழந்த போனதை மீட்கும்படி தேவகுமாரன் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. 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 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் chapter 15, 1 கொரிந்தியர் 15, 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாடுல வசனம் 45 47 வரைக்கும். 1 கொரிந்தியர் chapter 15. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. ஜீவ ஆத்மா ஆனா எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் ஆதாம் யாரு? பூமியில உண்டாக்கப்பட்ட மனுஷன், பூமியில எடுக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட மனுஷன் யாரு? ஆதாம், முந்தின மனுஷன். அப்புறம் இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன் யாரு? வானத்தில் இறங்கி வந்தவர் யாரு?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மனுஷன் தவறை மீட்கும்படியாக, சிருஷ்டிக்கும்படியாக, இரண்டாவது மனுஷனாக ஆண்டவர் இயேசு பூமிக்கு வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கன்னி வயிற்றிலே, மரியா வயிற்றிலே பிறந்தார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. ரோமன் சாப்டர் 5 verse 12. மலை வந்து ரோமா chapter 5 பாப் 5 ayat 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், எப்படி ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினாலே மரணம் எல்லோருக்கும் வந்துச்சு. அல்லேலூயா. எப்படி வந்துச்சு? ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால. யாருக்கு மனுஷன்? சத்தமா சொல்லுங்க. ஆதாம் செய்த பாவத்தினால எல்லாருக்கும் பாவம் வந்துச்சு, எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. அல்லேலூயா, ஆமென். வசனம் 17 படிங்க. அதே அதிகாரத்துல சேம் சாப்டர் 17-19. அல்லாமலும் ஒருவரை மீறினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாத்தீங்களா? யாருனால? ஒரு மனுஷன். யாருனால? Because of one man transgression. ஒரு மனுஷன் மீறினால என்னாச்சு? மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. மனுஷனை காலக்காலம் மரணம் ஆண்டு யாருனால? இந்த ஒரு மனுஷன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டு. யார் அந்த மனுஷன்? ஆதாம். தொடர்ந்து படிங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. அல்லேலூயா. யாருனால? இப்போ இயேசுனால ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனால என்ன பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. ஆனா ஒரே மனுஷன் என்னாச்சு? ஜீவன் வந்தது. Hallelujah. Amen. Therefore, just as sin entered the world through one man, and death through that sin, and in this way death came to all people because of all sin. For if by trespass of one man death went through that one man, how much more will those who receive God's abundant provision of grace and of the gift of righteousness reign in life through the one man Jesus Christ. Hallelujah. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்வீங்க? You will reign in Christ. Amen. எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான். ஹalleluya, ஹalleluya. அடுத்து 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. பாத்தீங்களா? ஒரு மனிதன் மீறினால எல்லாத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. Hallelujah. Amen. So also consequently just as one trespass resulted in condemnation of all people, so also one righteous act resulted in justification and life for all people. Hallelujah. ஆமென். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படினால நீதியினால என்னாச்சு? எல்லாருக்கும் மீட்பு கிடைச்சிச்சு. ஹalleluya, ஹalleluya. அப்புறம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாதனால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என்னது? அநேகர் பாவிகளாக்கப்பட்டோம். ஹalleluya. இதனால ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படினால எல்லாம் பாவியாக்கப்பட்டோம். ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே ஆகவே ஒருவருடைய கீழ்ப்படினால அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹalleluya. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படினால because of Jesus Christ's obedience we are made righteous. Hallelujah, hallelujah. இயேசு பூமியில இருந்து பிறப்பாடு 30 வயசுல ஊழியம் ஆரம்பிக்கும் போது அதே பிசாசம் என்னது? இயேசுவை சோதித்தான். ஹalleluya, ஹalleluya. அந்த ஆதாம் ஏவாளும் தெரியுங்களா? ஏவாள் அந்த தோட்டத்துல சோதித்த அதே பிசாசனை தான் இப்போ இயேசுட வருவான். யார்கிட்ட வரான்? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்னது? ஃபுல்லா மனுஷன். இஸ்
Jesus needs to come as human being to defeat Satan. He cannot come as a God to defeat Satan. Hallelujah. That's why he had to come as a human being. Because the human is one was fallen. ஏன் மனசு விழுந்தாங்க, திருப்பி மனசு மூலியமா தான் அந்த பாவத்தை மேற்கொள்ளணும், சாத்தானை மேற்கொள்ளணும். ஆமென். ஆகல இயேசு கிறிஸ்து மூலியமா தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மேற்கொண்டார். ஆகல ஆண்டவர் இயேசு 40 உபவாசம் எடுத்து வந்திருக்கிறார். எத்தனை நாள்? 40 நாள் உபவாசம் வந்திருக்கு. வனாந்தரத்தில் இருக்கும்போது பிசாசு வந்து சோதிக்கிறான். யார் வந்து சோதிக்கிறா? பிசாசு. என்ன செய்ய கேட்கிறான் பிசாசு? If you are son of God. இது இயேசுக்கு என்னாச்சு? இயேசுக்கு பசி. இயேசுவுக்கு he was hungry because Satan know that your need at that very moment. உனக்கு என்ன தேவை அந்த நேரத்துல அது கொடுக்க வருவான். அல்லேலூயா. அந்த நேரத்துல that very moment அந்த கட்டத்துல உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்க வருவான். உன்னை சோதிப்பான். என்ன செய்வே? அப்ப ஆண்டவர் 40 உபவாசத்துக்கு என்ன அவருக்கு பசி. அப்ப நீ தேவகுமார் தானே, நீ தேவகுமார் தானே, இந்த கல்லை எடுத்து என்னது அப்பமா மாத்தி சாப்பிட்டு சொன்னாரு. யாரு சொன்னா? பிசாசு, சாத்தான். இயேசு சொன்னாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப இயேசு சொன்னாரு, man should not live by bread alone, by every word that proceeds from the mouth of God. அப்ப இயேசு சொன்னாரு, மனுஷன் என்னது அப்ப மாட்டம் அல்ல, மனுஷன் அப்ப மாட்டம் அல்ல, தேவனால் புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். ஹalleluya. ஹalleluya. Amen. So man should not live by bread alone, by every word that proceeds from the mouth of God. Therefore, man was designed by God not to live by bread alone, but by every word of God. Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். அப்ப தேவன் படைச்ச மனுஷனை வந்து எதுல வெறும் அப்பத்துல மட்டும் தேவ வார்த்தையை படைக்கணும் தேவன் மனம் படிச்சிருக்கிறார். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. Therefore God designed man in a way that he must not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. Amen. Hallelujah. Hallelujah. Amen. But every time we eat appam only, we never eat the word of God. அப்பம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இது மட்டும் என்னது வேஸ்ட் பண்ணிடுவோம். ஹalleluya. ஆமென். ஓகே. ஆகவே வந்து இந்த ஒரு மனுஷன் ஆதாமோட கீழ்ப்பட எல்லாம் பாவி ஆயிட்டாங்க. அதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் இயேசுனால எல்லாரும் நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. ஹalleluya. ஏன்னா அவருடைய கீழ்ப்படினாங்க. ஹalleluya. இயேசு சோதிக்கப்பட்டார். ஆனா இயேசு சாத்தானுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹalleluya. இயேசு பசி இருந்தாரு. ஆனா என்னது அந்த பசி போக்குறதுக்கு அந்த பிசாசு பார்த்து கீழ்ப்படியல அவரு. ஹalleluya. Jesus was hungry but didn't fulfill the desire of Satan to turn the rock into bread to eat because he wanted to submit to God. Hallelujah. Amen. ரெண்டாவது செஞ்சான். இயேசு கொண்டு போயிட்டு இயேசு கொண்டு போட்டான். இயேசு கிறிஸ்து சொன்னான் பிசாசு. He took him to the highest pinnacle of the temple. அப்பனது ஆலயத்தில் உச்சத்தை கொண்டு போயிட்டு நிக்க வச்சு நீ குதி கீழே, நீ கீழே குதி. என்ன வேத சொல்லியிருக்கிற ஆண்டவரே, தூதர் அனுப்பி என்னை தூக்கிடுவாரு ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. அந்த இடத்துல இயேசுவோட ஈகோ டெஸ்ட் பண்றான். இயேசுவோட ஈகோ. ஹalleluya. பிசாசு வந்து இயேசு கொண்டு போறான். தேவன் அனுப்பி because God allowed to happen. மேல கொண்டு போய் குதி கீழன்றான் பிசாசு. இயேசு குச்சி காட்டணும்னா இல்ல என்ன இயேசு சொன்னாரு? You must not test your God. தேவனை கர்த்தரை சோதிக்கப்படாமல் இருப்பாங்க சொன்னார் ஆண்டவர். ஹalleluya. God used back the same verse. ஆண்டவரை சோதிக்காதே. ஹalleluya.
முடிச்ச. மூணாவது தேசம் என்னது? மூணாவது தேசம் வந்து என்னது? முதல் தேசம் வந்து என்னது? வயிற்று பசி, ஸ்டமக். யாருக்கு ஸ்டமக் அடிமையா இருக்கீங்க? Who are slave to your stomach? ஸ்டமக் அடிமையா இருக்கீங்களா? Will be delivered from your stomach addiction. Be delivered from the slavery of your stomach. Amen. Hallelujah. Amen. Amen. முதல் சரீரம். ரெண்டாவது வந்து என்னது? ஈகோ, பெருமை. கீழே என்னது? நீ உழு, ஆண்டு காப்பாத்துங்க, ஆண்டு அவர் என்னது? மூணாவது செய்ய தெரியுமா? கொண்டு போயிட்டு அவன் என்னது? பூமி எல்லாத்தையும் காமிச்சான். என்ன காமிச்சான் அவன்? பாரு, இதெல்லாம் என்னோடது. என்னது? ஆமென். அவன் என்ன காமிச்சிருப்பான்? ஃபியூச்சர் வரப்போது பாரு, ஃபியூச்சர் 5G வரப்போது. அப்ப போன்லாம் இல்ல, அந்த டைம்ல என்னது? ஹெட்போன் இல்ல, காடி இல்ல, என்னது? ராக்கெட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவன் எல்லாம் காட்டுறது பாரு, இதெல்லாம் நான் உட்கார்ந்து செய்ய போறேன், நான் பாரு, இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து என்ன செய்ய? என்னை worship பண்ணு. You bow down, worship me. You don't have to go to the cross. Why you want to walk on the streets every day? You worship me. I give everything to you. The devil tested Jesus Christ. இயேசு கிறிஸ்து சோதித்தான். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல பூமி எல்லாத்தையும் சொல்ல காமிச்சிட்டான். எல்லாத்தையும் சொத்துக்கள் காமிச்சான். அதெல்லாம் பாரு, எல்லாம் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? பேரு வேணுமா? புகழ் வேணுமா? பொண்ணு வேணுமா? பொக்கிஷம் வேணுமா? அழகான பொண்டாட்டி வேணுமா? உலக அழகு வேணுமா? எல்லாம் தரேன்றான். ஒரு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் காமிச்சிட்டான். ஏசு செஞ்சாரு. ஏசு சொன்னா, நீ ஒரு கீழே என்ன இன்னைக்கு விழுந்து நீ வணங்க போதும், எல்லாம் கொடுக்குறேன். ஏசு என்ன சொன்னாரு? அப்பா அப்பா பிசாசே, சாத்தானே, get behind me, Satan. You shall worship God alone. Hallelujah. தேவனை கர்த்தர் தாமே, அவரை யாரும் செபிக்கணும்னு சொன்ன ஆண்டவரே. ஒரு போர் போட்டு அதோட போயிட்டான் பிசாஸ். Hallelujah. Amen. Amen. நம்மள சொல்லிட்டான் என்ன நினைச்சோம்? அழகான பொண்ணு பார்த்தாலே பின்னால போயிட்டு இருக்கு. கண்ணு போறப்போ, கால் போன போக்கில் கண்ணு போன போக்கில் மனம் போலாமா? கண்ணு ஆசை, கண்களின் இச்சை. ஆண்டு கண்ணு கொடுத்திருக்காரு. ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரர் வந்து போயிட்டு இந்த இடத்துல, அதாவது கண்ணு தெரியாத ஸ்கூல்ல போய் பிரசங்கம் பண்ணலாம். He was preaching in the blind school. And he preached in blind school. As one lady was so much bitterness, that's because she was blind. She was so much, but she was, why am I blind? This preacher doesn't know. அந்த ஊழியக்காரர் தெரியல. அண்ணா சொன்னாரா, கண்ணு தெரிஞ்சீங்களாம் பாக்கியவான். கண்ணு தெரிஞ்சீங்களாம் ஏன்? நீங்க சோதனை தப்பிச்சிட்டீங்க. நீங்க சோதனையிலே தப்பிச்சிட்டீங்க இல்லையா? நான் கண்ணு உள்ளவங்க நல்லதான் இருக்கு. ஆனா கண்ணு பார்க்கறதுலாம் வேணும்னு, அது எனக்கு கிடைக்காதா? இது கொடுக்க மாட்டாங்க எனக்கு, என் கைக்கு வராதா? கண்ணு பார்க்கறதுலாம் கேட்குது, ஆசைப்படுது. ஆசை தோசை அப்பள படத்துல போயிட்டு கண்ணு கண்ணு கண்ணு. ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு வெளிச்சம் கண்ணா, சரீரத்துக்கு கண்ணு வெளிச்சமா இருக்குது.
இருளா இருந்தா எல்லாம் இருளாயிரும். கண்ணு இருளாச்சுன்னா என்னது? எல்லாம் இருன்னா அர்த்தம். உன் பார்வை இருளாச்சா நீ இருள் தான் இருக்கிற. உன் பார்வை என்னது? உன் பார்வை, நீ பார்க்கிற பார்வை இருளாச்சா நீ இருள் இருக்கிற. கண்ணு. அல்லேலூயா. தேவன் கண்ணை நல்லா படிச்சிருக்காரு ஆண்டு. இந்த கண்ணு பண்றானே ஐயோ ஐயோ சொல்ல முடியலையே. அத சொன்னாரா ஒரு கண்ணு தான் நீங்க பாக்கியவாங்க. அப்பதான் உணர்ந்தாங்க. உணர்ந்துட்டு நான் நடி சொன்னாங்க. இயேசு சொன்னாரு, உன் கண்ணு பாவம் செஞ்சுதான் ஒரு கண்ணு பிடுங்கி போட்டுட்டு நீ பரலோகத்துக்கு போ. 2 கண்ணு நரகத்துக்கு போற காட்டலாம், ஒரு கண்ணோட நீ பரலோகம். அந்த வசனம் சொன்னோடனே அவன் கேட்டுட்டு சொன்ன நினைச்சாங்க, தப்பிச்சேன்னு நினைச்சாங்க. அப்பதான் அவன் அல்லேலூயா. உன் கண்ணு பாவம் செஞ்சுனாது, ஒரு கண்ணை நீ பிடுங்கி போட்டுரு. 2 கண்ணோட நரகத்துக்கு போற காட்டலாம், ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு போறது எவ்வளவு. ஏன்னா நரகத்துல படம்ன்ற வேதனை நெருப்பு நீ தப்பிக்கிறது தவி. கண்ணு இருந்தா இஷ்டம் போல பார்க்கலாம் நினைக்காதீங்க, ஆபத்து. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த ஒரு மனிதன், அப்போ யார் இந்த மனிதன்? Who is this man? Who's the man? Who's the man? Who is this man? Isaiah chapter 9 verse 6. Isaiah 9 வசனம் 6. Isaiah chapter 9 verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. அல்லேலூயா. ஏறக்குறைய he is more than 6-7 years before Christ was born. There was prophecy given to Isaiah that there was a son be born, ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொன்னாரு. அல்லேலூயா. யார் சொன்னா? தீர்க்கதரிசி. அந்த குமாரன் யாரா இருப்பாரா? யாரா இருப்பாரா? His name will be called what? Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. அப்ப இது இந்த நாமம் கொடுக்கப்பட்டது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து தானே. அப்ப யார் அவரு? ஆண்டவர் தானே. ஆண்டவரா இல்லையா? என்ன போட்டிருக்கு? படிக்க திருப்பி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். அவர் பேர் என்னது? யாரு பேரு? இயேசு பேர் யாரு? வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு. ஆமென். அப்ப இயேசு ஆண்டவரா? ஜக்கரியா சொல்றான் இயேசு ஆண்டவர்ன்றான். யார் சொல்றா? ஜக்கரியா சொல்றான் இயேசு ஆண்டவர். அங்க பாருங்க, வல்லமை பிதா ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். யோவான் 1 அதிகாரம், John chapter 1. John chapter 1. John chapter 1 verse 1. Who is the man? யோவான் 1. யோவானஸ் மலையில. John chapter 1 verse 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. சொல்லுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை அல்லேலூயா. ஆதியில என்ன இருந்துச்சு? வார்த்தை. அந்த வார்த்தைங்கிறது தேவனிடத்து. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆமென். 2வது வசனம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று.
சகலமும் யாருக்கு உண்டாயிடுச்சு? யார் அவரு? யார் அவரு? சொல்லுங்க, வாய் சொல்லி சொல்லுங்க சத்தமாக. இயேசு. சகலமும் அவர் மூலம் உண்டாயிடுச்சு. உண்டான ஒன்றும் அவர் அல்லாம உண்டாக்கப்படவில்லை. அப்புறம் அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் யாரு? ஆதியிலே தேவனோடு இருந்தார், வார்த்தையா இருந்தார். ஆமென். சகலம் அவருடைய உண்டாக்கப்பட்டது அவர் எல்லாமே உண்டு. அப்பனா எல்லாமே everything was created through Jesus Christ. Hallelujah, hallelujah. Everything was created through Jesus Christ. அப்ப எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. அதனால தான் அவரே பூமிக்கு வருகிறார். இதனால வருகிறார். அவரால் உண்டாக்கப்பட்டது மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து மனிதர். அவர் தான் எடுத்து பூமியிலே இயேசு கிறிஸ்துவால் பிறந்தார். Hallelujah, hallelujah. Do you understand? You got the message? Hallelujah. Because he is a creator and also a creator, therefore he needs to come down as a human being in this world, because the first man Adam that God created has failed the world. Because of him sin came into this world. அவன் அந்த முதல் மனுஷன் ஆதாம் உலகத்தை பாவத்தில் வந்தனால அந்த பாவத்தை நிமிக்கும்படியாக ஆண்டவர் உலகத்தை படைத்த தேவன் அவரே பூமிக்கு அவதரித்து மனிதனாக வர வேண்டியதாக வந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இருக்கீங்களா? இயேசு யாரு? ஹல்லேலூயா. 9 வசனம் verse 9. அதிகாரம் உலகத்திலே வந்து இந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி யாரு? பூமியில எல்லாரும் ஒளி ஒளி ஒளி. இவர்கிட்ட போன ஒளி இருக்கு, அவரு ஒளியா வந்துருது. அல்லையா? ஆனா ஒரே ஒரு ஒளி, மெய்யான ஒளி. யார் இந்த ஒளி தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அங்க போனா நெத்தில இறங்கணும் ஒளி. எங்க இருந்து? நெத்தில ஒளி இறங்கி உள்ளுக்குமா. நெத்தில இறங்காது, எங்க இறங்காது. அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்காரு. அல்லேலூயா. நெத்தில இல்லப்பா. அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? உங்க உள்ள இருக்கிறாரு. மெய்யான ஒளி, ஒரே ஒளி. புத்தர் எங்க போனாரு? புத்தர் வந்து ஒளியை தேடி போனாரு. புத்தர் என்ன செஞ்சாரு? ஒளியை தேடி போனாரு. அந்த மெய்யான ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. எந்த மனிதனும் அது பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அந்த எந்த மனுஷன் அவன் இல்லாத அந்த மனுஷன் வெளிச்சமா மாத்திரும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எவ்வளவு கட்டமா இருந்தா கூட அவனுக்குள்ள ஒளி வச்சா அவனா ஆயிடுவான். அவன் ஒளியா மாறிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. No matter how wicked a person is, the light going to the person, that person can transform his life, become son of light. Hallelujah, glory to God, amen. எந்த மனித பிரகாசம் மெய்யான ஒளி, அந்த ஒளி அந்த நெத்தில போற ஒளி இல்ல. அந்த நெத்தில போற ஒளி அது அப்படிதான் இருப்பான், மாற மாட்டான். ஆனா இந்த ஒளி இருக்குது உள்ளுக்கு போற அந்த ஒளி என்ன செய்யும்? மனிதனை மாத்திரும். ஹல்லேலூயா, பிரகாசமா வைக்கும். ஹல்லேலூயா, அந்த ஒளி. ஆமென், ஆமென். 10 வசனம். அவர் உலகத்தில் இருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் அவரால் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை அறியலையே. உலகமோ அவரே அறியல. உலகம் அவர் கண்டு வெறுக்குது. உட்காருங்க. இயேசு ஆமா, இயேசு ஓகே தான். இயேசு ஓகே தான். ஆனா இயேசு எடுத்துக்கிறீங்களா? எங்களுக்கு ஒருபடி கடவுள் இருக்கிறாங்க. என்ன ஒன்னோட கடவுள்? ஒரே ஒரு தேவன், மெய்யான தேவன், மெய்யான ஒளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
ஹல்லேலூயா. எந்த மன பிரகாசத்துக்கு மெய்யான ஜோதி இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு ஆதாம் தவறு மீட்கும்படியா வந்த தேவன், தேவகுமார் வந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாம மீட்பு இல்லை, அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஹல்லேலூயா. என்னாச்சு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவன் இப்போ அந்த வார்த்தை மாம்சமாக இங்க இருக்கு, நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஹல்லேலூயா. யார் அந்த வார்த்தை? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா இயேசு பேர் சொல்ல வைக்க போறீங்களா? ஹல்லேலூயா. யார் அவர்? இயேசு. ஆமென். Glory to God. Amen. யோவான் 3 அதிகாரம், John chapter 3. அவர் என்ன செய்தார்? What did he did? What is God's plan? யோவான் 3:14. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தன் ஒரே பேரான குமாரன், யார் அந்த குமாரன்? இயேசுவின் விசுவாசி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இதான் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைமா? ஆண்டு உலகத்தை அன்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because God so loved the world, that's why he doesn't abandon the world. ஹல்லேலூயா. தேவன் உலகத்தை கைவிடவில்லை. ஏன்னா தேவன் உலகத்தை நேசித்தபடியால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்படியாக ஒரு பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. He can abandon the world. அவர் உலகத்தை விட்டு கைவிட்டிருக்கலாம், ஆனா கைவிடல. ஏன் கைவிடல? ஏன் கைவிடல? Because he loves the world, because he loves us. அவரை நேசித்தபடியால் வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏதோ ஒரு கடவுள் அல்ல, மையான கடவுள், உலகத்தை உண்டாக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே வருகிறார். ஏன்? தேவன் நேசித்தபடியால் தான். அப்புறம் படிங்க. உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவனுடைய குமாரன் உலகத்தை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வந்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus didn't come to the world to condemn the world. He came because he wanted to save the world. He said he wanted to save the mankind from destruction. அழிவிலே காப்பாற்றும்படியாக, நீ கெட்டு போகாம அழிந்து போகும்படியாக, நீ மீட்கப்பட வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாவம் செய்றோம், we sin against God. Oh, God didn't condemn us. God said, "What? Repent from this." பாவத்தை மனம் திரும்பி வந்துருன்னு சொல்றார் ஆண்டவர். Don't dwell in your sin. பாவத்திலே ஊறி போய் கிடக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவன் நேசிக்கிறவங்களே, நீங்க கெட்டு போகக்கூடாது கெட்டு விரும்புகிறார். Because he loves, he doesn't want to perish. தொடர்ந்து படிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைப்படுத்தப்படுவான். விசுவாசியாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தை விசுவாசம் இல்லாதபடினால அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. There is no judgment against anyone who believes in him, but anyone who does not believe in him has already been judged for not believing in God's one and only Son. Hallelujah. தேவ ஒரே பரக்கமான விசுவாசம் இருக்கிறதுனால நினைச்சு அவங்க ஆக்கில தீர்க்கப்பட்டார்கள். தேவ கோபாக்கினர்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 16:6, John chapter 14 verse 6.
நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் யோவான் 14:6 அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. அப்ப இயேசு நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். உலகத்துல 1000 வழி இருக்கலாம், உலகம் சொல்லலாம் 1000 வழி இருக்கு, ஆனா ஆண்டு சொல்றது ஒரே வழிதான் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் சொல்லுது 1000 வழி இருக்கு. எல்லா நதிகள் எங்க போய் சேருதான்? கடல்ல போய் சேர்றாங்க. ஆனா ஒரே ஒரு நதி தான் என்னது? தேவன் அனுப்பப்பட்ட நதி. ஒரே வழிதான் ஆண்டு கொடுக்கப்பட்ட வழி. பல வழியை தேவன் கொடுக்கல. அல்லேலூயா. ஒரே வழி தேவன் கொடுத்த என்ன வழி அது? தனி வழியா? இல்ல. என்ன வழி அது? ஜீவ வழி. இயேசு கிறிஸ்து அந்த வழி. யார் அந்த வழி? Jesus is the way, the truth and the life. No one can go to the Father except through Him. யாருமே போக முடியாது. யாருமே போக முடியாது. Hallelujah. First John chapter 5. First John 1 யோவான் பின்னால இருக்கோம். First John at the back. First John chapter 5. First John chapter 5. 1 யோவான் chapter 5 verse 12 and 13. குமாரனுடையவன் ஜீவனுடையவன், தேவ குமாரன் இல்லாதவன் சொல்லிட்டு போச்சா? என்ன சொன்னார் ஆண்டவரே? திருப்பி படிங்க. குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உடையவன், ஜீவன் உடையவன், தேவ குமாரன். இயேசு இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். படிச்சா? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவோ, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவோ, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். Hallelujah. I have written this to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life. Hallelujah. அப்ப நித்திய ஜீவன் யாருக்கு உண்டு? நித்திய ஜீவன் யாருக்கு உண்டு? குமாரனுடையவன், ஜீவனுடையவன். அப்ப குமார் இருக்கிறவன் தான் யாருக்கு இருக்குது? நித்திய ஜீவன் உண்டு. குமாரன் இல்லாதவன் நித்திய ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா. அப்ப இயேசு இல்லாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. ஆமென். இயேசு இல்லாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. அல்லேலூயா. உட்காருங்க. சரி, கேரள் இதுக்கு தெரியுமா? கேரள் போறாங்க. எதுக்கு போறாங்க? வேண்டாம். ஆனா இப்போ கேரளா செய்றாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, கேரள பாட்டு படிங்க, சாப்பிட்டு போங்க. அது குட் நியூஸா? நீங்க சுவிசேஷம் சொல்லலையே. கிறிஸ்து வீட்டுக்குள்ளே போய் கேரள பாட்டு பாடிட்டு இருக்கோம். அதான் நான் கேரளா செய்யல தெரியுமா? ஏன் செய்யல? இதான் செய்யல. ஏன் செய்யலன்னா நமக்குள்ளே போய் பாட்டு பாடி நம்ம சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கேரளா வந்தது அது தேவத்து நச்சரிவை அறிவிச்சார்கள். என்ன செஞ்சாங்க? ஏஞ்சல் கேம் ப்ரொனவுன்ஸ் குட் நியூஸ். நச்சரி சொல்ல வந்தாங்க. தேவகுமார் பிறந்திருக்கிறார். அல்லது தேவகுமார் பிறந்திருக்க சொல்ல வந்தாங்க. இந்த கிறிஸ்துமஸ் மென்ஷனும் இதை நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. தேவகுமார் எதுக்கு பிறந்தார்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக பிறந்தார். அல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்த மீட்கப்பட இயேசு பூமியில் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துமஸ். என்ன கிறிஸ்துமஸ்? சொல்லுங்க, என்ன கிறிஸ்துமஸ்? இயேசு கிறிஸ்து பூமியில் இதுக்கு பிறந்தார். ஒன்று என மீட்கப்பட இயேசு பிறந்தார். யாருக்காக பிறந்தார்? நமக்காக, மக்களுக்காக, பூமி எல்லா மக்களுக்கும் இயேசு பிறந்தார். கிறிஸ்துவுக்காக இயேசு பிறக்கல. இயேசு எல்லா மனிதருக்காக பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. பூமியிலே சமாதானம் உண்டாகும்படி இயேசு பிறந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென், ஆமென். எந்திரிப்போம், முடிஞ்சு.
ஹalleluya. ஆமென். நம்ம 1.5 மணி நேரம் 1.5 hour கொடுத்துருக்காங்க. நம்ம 2 hours போயிட்டோம். 7 to 8 to 9. ஹalleluya. ஒரு பாடல் படிச்சு ஆமென். குதூகலம் கொண்டாட்டம். ஹalleluya. என்னது? குதூகலம் கொண்டாட்டமே. பாடல் படிச்சு தேவனை ஆராதிச்சு ஜெபம் முடிப்போம். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ரொம்ப காரமா பேசிட்டீங்க. ஹalleluya. ஆமென். சத்தியமா பேசணும். ஹalleluya. ஆமென். சத்தியத்தை பட்டு பேசினா ஆண்டவர் என்ன அடிப்பாரு? Jesus, hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Thank you, Lord. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கிருபையினால் மீட்பு, கிருபையினால் மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 2020 நடந்த ஒவ்வொரு சமூகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீமைகள் நன்மையா மாற்றுற தேவன், துன்பங்களை இன்பமா மாற்றுற தேவன், கண்ணீரை களிப்பாக மாற்றுற தேவன், புலம்பலை களிப்பாக மாற்றுற தேவன் அவர். ஜீவன் கொடுக்க வந்தார் இயேசு கிறிஸ்து. உங்க ஜீவன் பரிபூர்ணமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He came to give life and life abundantly. He died to set us free. நம்மள பாவத்தில் மீட்டெடுத்தார் ஆண்டவர்.
தகப்பனே, இந்த 2020 நடந்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். Because Father, we know that you on your throne, oh God, ruling. நீங்க அதிகாரமுள்ள தேவன் நாம விசுவாசிக்கிறோம். எல்லாம் கடந்து அடங்கிற விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு எங்களுக்கு பிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு வரவிட்டா எங்களுக்கு மீட்பு இல்லையே. நாங்கள் அடைந்து ஆண்டவரே நரகத்துக்கு போயிருக்கோம் அப்பா. எங்களை மீட்கும்படியா வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தை மீட்டெடுத்தீங்க, இருளவாதை மீட்டெடுத்ததுக்காக நன்றி. ஒளியுமை பிள்ளைகளாக மாத்தினதுக்காக நன்றி. நாங்கள் ஒளியில் நடக்க முடிய கிருபை தாங்க ஆண்டவரே. கிறிஸ்து இல்லாத ஜீவன் இல்லாதவன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறதுக்காக நன்றி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாம் அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. Father, I pray the bless each and every family here today, tonight, and those who are not here, Father, Lord, I pray your blessing be upon them, God. I pray your grace be upon them. Lavish your love and your grace upon each and every family. Even as we celebrate Christmas in our homes, oh Father, let there be peace and prosperity in our homes. We pray. ஒவ்வொரு குடும்ப தேவ சமாதானம் உண்டாக ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கிருபையினால் விட்டெடுத்த தேவன் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க ராஜா. நீங்க நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. உங்களையே பரக்குமார் கொடுத்ததுக்காக நன்றி. நன்றி. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் படம் பண்ணாமல் தீவிர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சென்று பகவான் வருவார். ஆமென். பிதாவின் அன்பும் குமாரன் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் அனைவரும் காத்து நடத்துவாராக. கர்த்தர் நம்மை யாவரும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. Be blessed and stay blessed in Jesus. God bless you. Amen. Hallelujah. Hallelujah. Merry Christmas. Merry Christmas. Hallelujah.